ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக தொடங்க வேண்டிய அவசியத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் இந்த கடிதத்தின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழக சட்டப்பேரவையில் இன்றுதான் நிறைவேற்றப்பட்டது. மத்திய அரசு வலியுறுத்தி அதனுடைய நகலையும் சேர்த்து இந்த கடிதத்தை பாரத பிரதமருக்கு எழுதியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர். இந்தியாவில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக தொடங்க வேண்டும், அதற்கான காரணங்களை பட்டியலிட்டிருக்கிறார். ஜாதி வாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் வேண்டும், நடத்தப்படவில்லை. இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசின் பட்டியலில் இருக்கிறது. மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த முடியாது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் அதன் அடிப்படையில மத்திய அரசு தான் நடத்த வேண்டும். வளரும் நாடு என்ற அடிப்படையில வளர்ச்சிக்கான பலன்கள் சமூகத்தையும் சேர்க்க வேண்டும். அதன் அடிப்படையில உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். 10 ஆண்டுக்கு ஒரு முறை மேற்கொள்ளக்கூடிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கையிலிருந்தான் இந்த சமூக பொருளாதார குறியீடுகளின் அடிப்படையில சட்டங்கள் இயற்றப்படும், அவை சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகும். இதை குறிப்பிட்டு தான் தமிழக முதலமைச்சர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு சமூக கல்வி தொடர்பான தரவுகளுக்காக தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான நடவடிக்கைகளும் இதன் மூலமாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதை சுட்டிக்காட்டி இந்த கடிதத்தை எழுதியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.